வணக்கம் நிகிதா. அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. அதாவது டிட்டா புயல் காரணமாக, அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்டா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழையானது கொட்டித்திட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது நாகப்பட்டினம், திருமருகல், திட்டச்சேரி, தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டருக்கு மிகாமல், தினசரி 10 சென்டிமீட்டருக்கு மிகாமல் மழையானது பொழிந்துள்ளது. இதனால் இந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியில் 40 சென்டிமீட்டருக்கு மிகாமல் மழை பொழிவானது கொடுத்துள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும், நாகப்பட்டினம் நகர பகுதியில் பல்வேறு பகுதி வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அதே போல் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 1,62,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை, சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த விளைநிலங்கள் முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அதாவது அதுக்கான பிரத்யேக காட்சிகள் என்று நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது. அந்த விளைநிலங்கள் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பக்கம் கடல் நீர் சூழ்ந்திருந்தாலும், மறுபக்கம் விளைநிலங்கள், விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கிறது. இது தற்போது பார்க்கக்கூடிய சூழல்ல இரண்டுமே ஒரு சேர காட்சியளிக்கிறது. அதாவது இந்த தோன் காட்சியில பார்க்கும்போது கடல் பகுதியும் விளைநிலங்கள் பகுதியும் ஒரே போல் காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,62,000 ஏக்கர் பரப்பில் குறுவை, சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் விவசாயிகள் மேற்கொண்டுள்ள நிலையில் விளைநிலங்கள் முழுவதும் முற்றிலுமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால் ஏக்கருக்கு 30,000, 25,000 30,000 வரை செலவு செய்துள்ளனர். இதனால பெரிய மகசூல் இழப்பையும் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நிறைவேறுகிறது. அதாவது தலைஞாயிறு பகுதியில் பார்த்தோம் என்றால் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. அதேபோல் கொளப்பாடு பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆள் முழுகக்கூடிய அளவிற்கு விளைநிலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதற்கு பிரதான கோரிக்கையாக அவங்கள்ட்ட விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன வருகிறது என்றால், வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரவில்லை. அது மட்டுமல்லாமல் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடிவதற்காக ஆகாய தாமரைகள் வாய்க்கால்களில் அதிக அளவில் தேங்கியுள்ளது. அதை அகற்றாத ஒரே கோரிக்கையால் மட்டுமே மழைநீர் முழுவதுமாக மழை விட்டும் தற்போது தேங்கி வருகிறது. மேலிருந்து அந்த காட்சிகளை பார்க்கும் போது கடலும் விளைநிலமும் ஒரு சேர காட்சியளிக்கிறது. திகா.